டான்ஸே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா நடிச்சிருக்காருங்க. லைசன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். இதுல தான் ஒரு ஸ்டென்ஷன் நாங்க தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அண்ணன் ஃபேஸ் ரிவீல் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒய்ஃப் தான். இப்போ பசங்க வந்து ஒரு 6 பேர் பண்ணி ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம். ஆனா மதுரை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கை விட்டுற மாட்டாங்க அண்ணனை. ரொம்ப பிடிக்கும் ஆசை. எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வருதானே. ஐபிஎல் படம் சூப்பர் ஹிட் ஆகும். நானப்பெல்லாம் அப்படின்னு கூட இருந்தோம், பெருக்கி கூட இருக்கோம். நம்ம பசங்க எல்லாமே தங்கம் தானே எல்லாருமே. இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரலாம் ரொம்ப பெரிய கஷ்டம். கண்டிப்பா ஜெயிப்பாங்கண்ணே. ஃபர்ஸ்ட் படம் மாரியே தெரியாது, எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ல. படம் சம்பந்தமா எங்களுக்கு பார்க்க அது எங்களுக்கு நேரம் கிடையாது. கூட பிறந்த அண்ணன் மாதிரியே பேசுவாரு. வெயில்ல நிக்க சொன்னாலும் 10 மணி நேரம் எங்க கூடயே நிக்கிறாரு. படம்ன்றது அடுத்து அண்ணன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். ஹெலிகாப்டர்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க, வாங்குவாங்க. மதுரை மக்களும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி அண்ணனை கை விட்டுற மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான். படம் ஹிட் தான். 100ஆவது நாள்ல வந்து நான் இதே இடத்துல வந்து நான் பேசுறவங்க கிட்ட பாருங்க உச்சத்துல நிக்கிறாரு. வணக்கம், நான் உங்கள் வாசல் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐபிஎல் இந்தியன் பீனல் லா படம் வந்து நல்லபடியாக நடிச்சு முடிச்சு 28ஆம் தேதி திரையரங்குக்கு வரப்போகுது. பிரச்சனைகள் இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை, அவர் தான் பிரச்சனை. அவருக்கு படம் பண்ணலை, அதுக்கப்புறம் படம் வரலை, அவ்வளோதான். இங்கே எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே நல்லபடியாக நடிச்சு முடிச்சு படம் எல்லாமே முடிச்சு 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது போக சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், யூடியூபராக இருந்து இப்போ படம் நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்களே, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இதில் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறது, பேசிக்காக அங்கேருந்து இங்கே வரும்போது கேமரா ஃபியர் இருக்காது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு க்ரௌட் ஃபியர் அதெல்லாம் சின்னதாக இருக்கும் இல்லைங்க. ஸ்டார்டிங் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு, 2வது நாள் 3வது நாள் போக போக அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? தரமா இருக்கும் ப்ரோ. ஓகே, வெற்றி அடையுமா படம்? கண்டிப்பா ப்ரோ. ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும், ஒரு சில படத்துக்கு அப்படி தெரியும் தான். கண்டிப்பா வெற்றி அடையும். அண்ணனோட பார்த்துட்டு பேசிட்டு மனசு நிறைவா போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்திருந்தோம், எல்லா கிரியேட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசி நல்ல விதமாக பேசுறாங்க. ஸோ ஐபிஎல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நடிச்சிருக்காருங்க. எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் மதுரை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டுற மாட்டாங்க அண்ணனை. கண்டிப்பாக சொல்கிறேன், ஐபிஎல் படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஒரு சோலோ கிரியேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரலாம் ரொம்ப பெரிய கஷ்டம். கண்டிப்பா இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு கிரியேட்டர் எனக்கு தெரியும். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ கேமராமேன் வச்சுக்கிட்டு எடிட்டர் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் இவர் வந்திருக்காருன்னா இது பெரிய விஷயம். அதனாலே அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும். எதனாலனா அவர் வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரியே பேசுவார். அதனால தான் வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் மென்மேலும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் படம் ஹிட் ஆகிட்டு 100வது நாள் அதுக்கு வந்து இதே மாதிரி இதே இடத்துல வந்து மீட்டப் வைப்பாங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை தான் அண்ணன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். மதுரை மக்களும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி அண்ணனை கை விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா வந்து படம் ஹிட் தான். 100வது நாள்ல வந்து நான் இதே இடத்துல வந்து நான் பேசுறவங்க கிட்ட 100வது நாள் அண்ணன் வந்து விருந்து விழா வைப்பாரு ஃபேன்ஸுக்குலாம். அப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறவே பேசிக்கிட்டே தான் இருப்பா, வாழ்றவே வாழ்ந்துகிட்டே தான் இருக்கா. ஸோ அவங்க பேச பேச அண்ணன் வளர்ந்துகிட்டே தான் இருப்பார். அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அண்ணன் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவர் பேசட்டும், நார்மலாவும் பேசட்டும், நல்ல விதமாவும் பேசட்டும், நெகட்டிவாவும் பேசட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும். பாருங்க உச்சத்துல நிக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வருவாரு. அங்க திரும்பி கூட பாருங்க, அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அங்க கை விட மாட்டோம். ட்ரெய்லர் பாத்துருப்பீங்களா? ட்ரெய்லர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு உண்மையாவுமே. ஆனா பைக்லாம் உள்ள வந்திருக்கு, நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சு. இப்பெல்லாம் எதுவுமே நடக்கூடாது உண்மையாவுமே. நடக்காத மாதிரி ஆனா நடிச்சிருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாமே தவிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா லைசன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா கூடிய சீக்கிரம் அண்ணன் ஃபேஸ் ரிவீல் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒய்ஃப் தான் எல்லாருக்குமே இருக்கிறாங்க. இப்பெல்லாம் எனக்கு உண்மைதானே, உண்மையா கிளம்ப ஜனவரி மாசம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்றாங்க? ஃபேஸ் ரிவீல் கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க. பசங்க நிறைய யாரும் வரும். ஆமா கூட வெயிட் பண்ணிருக்கு. ஃபேமிலி எல்லாருமே போலாம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கூட்டு போய் பாருங்க. சூப்பரா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் ஆசை. நான் ரொம்ப நாள் வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப வருஷம். 3 வருஷம் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்பெல்லாம் அப்படின்னு கூட இருந்தோம், பெருக்கி கூட இருக்கோம். சரி அன்னைக்கு கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஹெலிகாப்டர்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க, வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அஜித் பிடிக்கணும். இப்படி இல்லை, அண்ணன் வேற அவங்க வேற இந்த இடத்துல மேட்ச் ஆகும். உண்மையா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லபடியா இருக்கும். அண்ணனுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஐடி மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பேசினாங்கன்னா மட்டும் போது வரும். மெசேஜ் பண்ணிருக்கேன், இந்த சொல்றேன் இருக்காங்க அவங்க கூட இருக்கவங்க. ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான் அண்ணன், அவ்வளவுதானே. கூட இருக்கணும், நிறைய ரைட்லாம் பண்ணணும்னு ஆசை. பேசியிருக்கேன், அவங்களை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நிறைய விஷயம் அவங்களை பார்த்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்கள வீடியோ பார்க்கட்டும். நிறைய என் கூட இருக்கவங்களும் நிறைய பேருக்கு தெரியல. வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு வீடியோல அவங்க எவ்வளவு சொல்றாங்க எல்லாமே உண்மையா ரொம்ப யூஸ்ஃபுல். வீடியோ பார்க்கட்டும், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். வீடியோ பாருங்க தான் நான் சொல்லுவேன். யாரா சோ ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்றீங்க? எல்லாருமே வீடியோ பாருங்க, அப்புறம் அண்ணனை பத்தி பேசுங்க. அவரோட வீடியோ பார்த்தா ஹேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அவர் வீடியோ மட்டும் ரெகுலரா பார்க்கட்டும், கண்டிப்பா ஹேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நீங்க போய் பாருங்க, வீடியோ பார்த்து யாருமே ஹேட்டரா இருக்க மாட்டாங்க. சும்மா ரீல்ஸ் இந்த மாதிரி இதுல பார்த்துட்டு நியூஸ்ல பார்த்துட்டு
பார்த்துட்டு அவரும் அப்புறம் போயிட்டு மற்றபடி வரும். பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்காதானே, இப்போ விஜய் சித்துக்கு இருந்துச்சு, எல்லாத்துக்குமே இருக்காதானே, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மூவில ஸ்டென்ட் ஷோ இருக்கு, ஆனா செகண்ட் இதுல தான் வரும். ஸ்டென்ட் ஷோ நாங்க தான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்க டீம் பாத்தீங்கன்னா சைக்கோ ஸ்குவாடுன்னு டீம். ஸோ நம்ம பசங்க வந்து ஒரு 6 பேர் பண்ணி ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மதுரையோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? மதுரை ரெஸ்பான்ஸ் சொல்லவே தெரியும். மண் வாசனையே தூக்கும், நம்ம மல்லிகை வாசனையே தூக்கும், எல்லாமே தூக்கும். ஆனா பசங்க பழக்கம், நம்ம பசங்க எல்லாமே தங்கம் தானே எல்லாருமே. அதனால மதுரை பசங்களே ரொம்ப ஒரு ஸ்வீட் தான், நான் சொல்லபடி தான். பயங்கரமா வெற்றி அடையும். ஆனா இவர் என்னன்னா, இவர் நடிச்சது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே கிடையாது. நம்ம யூடியூப் பிளாக்ல எல்லாருமே வந்து பார்த்து ஃப்ரேம் ஆயிட்டாரு அவர் ஒரு யூடியூபரா. அந்த மாதிரி ஃபேஸ் எல்லாமே ரிவீல் ஆகும்போது மூவிலே அதே மாதிரி தான் அவர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ல, அதனால வந்து அவங்க ஈக்குவலா தான் தெரியும். அடுத்தடுத்த படமும் கமிட் ஆயிட்டாரு அண்ணன். அது இது அப்புறம் தான் அது வரும். ட்ரெய்லர்லாம் எப்படி இருந்துச்சு? ட்ரைலர் நீங்களே பார்க்கலையா? ட்ரைலரு நான் பார்த்தேன், உங்களுக்கு எப்படி இருக்கு? ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளோட அந்த டென்சின் வரும்போது கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த பைக் வரும்போது விசில். ஏன்னா அண்ணன் பொறுத்த வரைக்கும் பைக்கில் தான் வந்தாரு, எல்லாமே பைக்ல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டென்சின் நானும் அண்ணன் அவரு வந்து ஃபைட் சீன்ல வந்து நாங்க அவர் துரத்திட்டு போற மாதிரி ஒரு சீன், நாங்க அவர் அடிச்சுட்டு துரத்திட்டு போற மாதிரி. அது நான் ஃபுல்லா சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எப்படி சொல்றது, ஒரு 2 நாள் 3 நாள் அவர் கூட இருந்து நடிச்சாலும் அவரும் எங்க கூட வந்து ரொம்பவும் கேஷுவலா நடிக்கிறாரு. அவ்வளோ ஒரு வெயில்ல நிக்க சொன்னாலும் 10 மணி நேரம் எங்க கூட நிக்கிறாரு. ஒன்னாவே சாப்பிடுறோம், ஒன்னாவே அதே இடத்துல எங்க பசங்க கூட. அது கிடையாது அவர் மனசாட்சி பொறுத்த வரைக்கும். என்ன நம்ம ஸ்டார் ஐட்டமே வேன்ல தான் படுத்து தூங்கணும், அது கிடையாது. எங்க கூட ஸ்டென்டர்ஸ் கூட வந்து தூங்குறது, எங்க கூட சாப்பிடுறது, எல்லாமே எங்க கூட ஜாலியா. அவர் வந்து ஃபேன்ஸா பாக்குறதோட நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவர் தம்பியா பாக்குறேன். அவரு நான் தம்பியா பாக்குறேன், நான் அவர் ரொம்ப அண்ணனா பாக்குறேன், கூட பொண்ணு அண்ணன் மாதிரி. நிறைய பேர் அவரை ஹேட் பண்றாங்களே, அது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹேட்டர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நீ வந்து நம்மளை ஹேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அடங்கி போயிட்டோம்னா அதுல மேல வரவே முடியாது. இவங்கள ஒரு சைடு வச்சுக்கலாம், அந்த ஹேட் பண்றவங்களே நம்ம ஒரு கட்டத்துல மேல வரும்போது அவங்க நம்ம கூட சேர்ந்துருவாங்க. அதனால ஹேட்டர்ஸை பத்தி பெருசா பேச முடியாது. ட்ரெய்லர்லாம் இல்ல, நாங்க வாசனை பாக்குறத தவிர்த்து நாங்க எங்களோட இன்ஸ்பிரேஷன் வருது. ட்ரெய்லரா நாங்க பாக்கல, எங்க அண்ணனை பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் பார்க்காம இருக்கீங்க? படம்ன்றது அடுத்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வருதானே. நாங்க பைக் சம்பந்தமா நாங்க போறது, படம் சம்பந்தமா எங்களுக்கு பார்க்க அது எங்களுக்கு நேரம் கிடையாது. எங்க இன்ஸ்பிரேஷன் 28ஆம் தேதி நேரம் இருக்குமா? இவருக்காண்டி பார்ப்போம், அவ்வளவு. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், நம்மளுக்கு அண்ணா நகர்ல தான் என் கார் விட்டு போய் பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓ அப்படி ஆச்சு, ஆமா உண்மையாவே மதுரை தான் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது சும்மா விளையாட்டு சொல்லல, இது வரைக்கும் என்கிட்ட நம்ம பசங்க யாரும் மதுரைன்னு சொன்னாங்க வீட்டில் சொல்லக்கூடிய விஷயம் தான். என் கார் மதுரையில் தான் இருக்கு, அண்ணா நகர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன சொல்ல கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அப்படியே ஃபன்னா சொல்லிடுறோம். பட் நடப்பதெல்லாம் இன்னைக்கு. ஸோ இங்கே எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கீங்க, ஸோ மதுரையில் இருக்கீங்க. ஸோ உங்களோட விடாமுயற்சியை விட்டுறாதீங்க, உங்களோட ஹார்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ எல்லாருக்கான அந்த ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது கடவுளான உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லதே இருக்கும். நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பீனல் படம் வந்து பார்த்தா 28 செக் பண்ணி பாருங்க. அது வந்து நம்ம பசங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணும். ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அக்காவா எந்தக்கா சும்மா பண்ணிக்காக கேட்குறேன். ஸோ வந்து இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, பாப்பாவுக்கு காலேஜ் இருக்கு. ஸோ 3rd இயர் இன்னொரு 6 மாசத்துல காலேஜ் முடியும்போது ஸோ மூவி ப்ரொமோஷனுக்காக நம்ம பசங்க எல்லாம் மீட் பண்ண வந்திருக்கோம். அவங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க, மாமனார் வீட்டில் விட்டுருக்கு. அது சத்தியமாக ஏதோ லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜானே தெரியல. அதனால அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது கேள்வி? அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க, அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. கீழே ஆடியன்ஸ்ல இருக்க மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்னோட வாய்ஸே மைக் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பண்ண மைக்கே இல்லாம நம்ம ஜாலியாக கூட சரி. ஃபேஸ் ரிவீல் கேட்டீங்க. ஃபேஸ் ரிவீல் வந்து ஜனவரி மாதம் வந்து
கொஞ்சம் அட்வென்ச்சர்